Hey guys, நான் தான் உங்க டேக் ப்ரோ. இனி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதாவது நம்ம லோன் எடுத்துருக்க மட்டும் இருந்தாலும் வேற ஒரு லோனை வந்து நம்மள்ட்ட ஆட் ஆகிட்டு அது நம்மளோட சிபில் ஸ்கோரை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் சில பேர் இஎம்ஐஸை தவறாக கட்டுறதுனால தான் டைமிங் இஷ்யூஸில் இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்கிறதுனால நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் சிபில் ஸ்கோருக்கு நம்ம ஒரு லோன் அப்ரூவல் வாங்க போனால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிலே பண்ணுறது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இந்த 10 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் இப்போ நீங்கள் ஒரு 600லேருந்து 900க்கு ஈஸியான வழியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனும் அதை கிளிக் பண்ணாமல் தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, என்ன அந்த 10 ஸ்டெப்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து செட் ரிமைண்டர் அண்ட் ரீபே டைம். ஓகேங்களா? என்னன்னா உங்களோட நீங்கள் செலுத்த போகிற அந்த இஎம்ஐஸை கரெக்டான டைமில் அண்ட் கரெக்டான டேட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை செலுத்திட்டே வந்தீங்கன்னா ஈவன் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேரால் கரெக்டான டைமில் கட்ட முடியாது. பிகாஸ் இப்போ வந்து நான் ஒரு லோன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த லோனுக்கு வந்து January 2 நான் நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணோன்னா அந்த January 2 பே பண்ணாமல் அண்ட் பிஃபோராவோ இல்லை அதுக்கப்புறம் தள்ளி போய் மறுநாளைக்கு எக்ஸட்ரா இந்த மாதிரி தள்ள கட்டிட்டு வர உங்களுக்கு பெனால்ட்டி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல. ஓகே, இந்த பெனால்ட்டி அமௌண்ட் பரவாயில்ல விடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா போட்டு நான் கட்டிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சினா தவறு. ஏன் சொல்கிறேன், இந்த பெனால்ட்டி கட்டுறது ஓகே வேறு ஒரு விஷயம், இருந்தாலும் இது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை நிறைய பாதிக்கும். ஸோ உங்களால் ஃப்யூச்சரில் உங்களோட ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்காது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ், ஓகேங்களா? கிரெடிட் ரிப்போர்ட்ஸ், அதாவது உங்களோட ரிப்போர்ட் இருக்கும், அந்த சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்டும் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா பார்க்கணும். இது மெயினான விஷயம். ஏன் சொன்னால் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது நீங்கள் கட்டாமல் இருக்கீங்கன்னா ஓகே, நீங்கள் கட்டியிருப்பீங்க, இருந்தாலும் இது கட்டாமல் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சரி பார்க்கணும். ஸோ அடிக்கடி நீங்கள் ஒரு லோனை இப்போது 1 மந்த் நான் பே பண்ணிட்டேன்னா அந்த 1 மந்த்துக்கான ரிப்போர்ட்டை பாருங்கள். அது கரெக்டாக அங்கே தான் போய் சேர்ந்துருக்கா இல்லாட்டி. ஏன் சொல்கிறேன், நீங்கள் கட்டினாலும் அது கட்டாத மாதிரி நிறைய இடத்துல காட்டிகிட்டு இருக்கு. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னா கிரெடிட் கார்ட்ஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அந்த நீங்கள் வாங்க போகிற பொருளுக்கான இஎம்ஐஸை நீங்கள் கரெக்டான டைம்லையோ இல்லை அது உண்மையிலே கரெக்டாக போயிட்டு இருக்கா, இல்லை நம்ம அனுப்பும் போது எந்த ஒரு சின்ன சின்ன எரர்ஸ் இல்லாமல் நம்மளோட கிரெடிட் கார்ட்ஸை பத்திரமா கவனிச்சுட்டே வரணும். ஸோ கரெக்டான எந்த ஒரு எரர்ஸ் இல்லாமல் கரெக்டாக போயின்னு இருக்கான்ட்டு சர்வரும் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு என்ன பார்க்குறதுக்கோசம். நாலாவது விஷயம் என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்ட்ஸ், அதாவது நான் இப்போ ஒரு 3 கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 3 கிரெடிட் கார்ட்ஸில் இருக்க பெண்டிங் அமௌண்ட், ஓகேங்களா? இந்த பெண்டிங் அமௌண்ட் சில டைமில் இருக்கும். அண்ட் பெனால்ட்டிஸ், ஓகே நம்ம இஎம்ஐஸை பே பண்ணியிருப்போம், இருந்தாலும் பெனால்ட்டி அமௌண்ட்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிருக்கும். ஸோ அந்த பெனால்ட்டி அமௌண்ட்ஸை நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும். அதாவது இப்போ 3 கிரெடிட் கார்டுனா இப்போ 3 கிரெடிட் கார்டோட பெனால்ட்டி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை தொகையை செலுத்திட்டு அந்த டோட்டலாக க்ளீனப் பண்ணிடணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் 10 கிரெடிட் கார்டும் வச்சுக்கோங்க, ஆனால் இந்த 10ல் ஏதாவது ஒரு 5 பெனால்ட்டி இருந்தால் கூட உங்களோட சிபில் ஸ்கோர் மினிமம் 300க்கு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருக்கிறதும் ஒரு ஆபத்தான விஷயம் தான், இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணும்போது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்கிற பெனால்ட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 5வது விஷயம் என்னென்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா நிறைய பேர் இப்போ எல்லாருமே ஜாயிண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்னோட பர்சனுக்கு வந்து இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணால், இப்போ நான் லோன் எடுத்துக்கிறேன், அந்த லோனை நான் சரியாக கட்ட வரலன்னா கூட இப்போ என் கூட இருக்க இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கோ அவரோட கிரெடிட்டோ பத்திரமா இருந்தாலும் சேஃபாக இருந்தாலும் அது அவருக்கு ஈஸியாக பாதிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரெடிட் கார்டை வாங்க போனீங்கன்னா அது உங்களோட ஓன் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை தயவு செஞ்சு யாரையும் ஆட் பண்ண ஓகே, நீங்கள் பேமெண்ட் பே பண்ணாலும் இல்லை அவங்க லேட் பண்ணாலும் ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே உண்டாகும். ஸோ 6வது விஷயம் என்னென்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் யூஸ் பண்ணுற கார்டு உண்மையிலே ரொம்ப சேஃப்டியாக இருக்காது, முக்கியமாக செக் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, எல்லா கிரெடிட் கார்ட்ஸும் நம்ம யூஸ்வலாக இருக்கிற பர்ஸில் வைக்கிறோம். பட் இருந்தாலும் அதோட பாஸ்வேர்டும் சேர்த்து உள்ளே வைக்கிற மாதிரி ஐடியா நிறைய பேர் பண்ணுறோம். ஆனால் அங்கங்கே ஒரு லோன்ஸ் ஆப்பில் வந்து நம்ம அதை பற்றி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கார்டு நம்பரும் சிசிஓ நம்பரும் கூட ரிலீஸ் பண்ணிவிட்டு
அண்ட் அதுக்கான பாஸ்வேர்டும் இங்கே நிறைய பேர் ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கார்டை வந்து உண்மையிலேயே சேஃபாக வச்சுக்கோங்க. அதை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீ கொடுத்தாலும் சரி, இல்லை வேறு எதுக்காக நீங்கள் பண்ணாலும் சரி, அது உங்கள் கார்டை முற்றிலுமாக பாதிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் யூஸ் பண்ணாத விஷயத்தை கூட மேபி அவங்க ஃப்ரெண்டு மூலிமா உங்களுக்கு ஓகே அவங்க பே பண்ணி எலெக்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு தான் வந்து பாதிக்கும். ஸோ அதனால் உங்கள் கார்டை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறது யாரும் ஷேர் கிட்ட பண்ணாதீங்க. ஸோ 7வது விஷயம் என்னென்னா, ஓகே இந்த 7வது விஷயம் ரொம்ப மெயினான விஷயம். ஏன்னா இங்கே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு தப்பு இதுதான். ஏன்னா நம்ம ஒரு ஆப் ஒரு பர்சனல் லோன் எடுக்க போகிறோன்னா, ஒரு இப்போ ஐசிஐசி பேங்க்கில் நான் லோன் எடுக்க போகிறேன். அதை ஆன்லைனில் நான் ஷாப் இது பண்ணி அப்ளை பண்ணி நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். ஓகே அது அவங்களுக்கு கேட்காத விஷயம். ஓகே நீங்கள் சரியாக சஜஷன் பண்ணலாம். ஸோ அவங்க சர்வர் டைம் தான். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே வேறு எதனா ஒரு கோட்டக் ஓகேங்களா, கோட்டக் மகேந்திராவில் போய்ட்டு நம்ம மறுபடியும் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே ஒரு பர்சனல் லோன் அப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ண உங்களோட நாட்பின ஃப்யூச்சர்ஸில் நீங்கள் ஒரு லோன் எடுத்துட்டாலும் அதோட ஸ்கோர்ஸ் வந்து கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த அவாய்ட்ஸுக்கான சில லோன்ஸும் ஆட் ஆகிற மாதிரி உங்களுக்கு காமிக்கிற மாதிரி நிறைய மென்ஷன் ஆகும். ஏன்னா இங்கே நிறைய ஃபோர்ஜரிஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது நீங்கள் வாங்காத தொகையை கூட வாங்கின மாதிரி கனெக்ட் பண்ணி அதை நீங்களே கட்டுற அளவுக்கு இங்கே நிறைய பண்ணுவீங்க. அதனால சொல்கிறேன், எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறீங்கன்னா அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதை ஒன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த மாதிரியும் மல்டிபிளாக யோசிக்காதீங்க. ஸோ இப்போ நான் அதை பண்ண போகிறேன்னா இதை மட்டும் கரெக்டாக ஃபார்மை ஃபில் பண்ணி ஸோ இந்த பேங்க்கில் வந்து லோனை நான் எடுக்க போகிறேன், அவ்வளோதான். வேறு எந்த கான்செப்ட் கிடையாது. அது எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கங்கே நீங்கள் மாற உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப லோவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 8வது விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போது ஒரு லோன் எடுக்க போகிறீங்கன்னா அதை லாங் டைமாக கட்டுற மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு பைக் லோன் எடுக்கிறேன். ஐ மீன் இது சின்ன மொபைல்ஸ் கிடையாது, மொபைல்ஸோ டிவிஸோ கிடையாது. நான் சொல்கிறது பைக்கோ காரோ இந்த மாதிரி லோன் எடுக்க போகிறீங்கன்னா அதை கொஞ்சம் லாங் டர்மாக கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன், நிறைய விதத்தை அது நமக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 24 months இப்போ 2 வருஷத்துக்கு நான் அதை எடுக்க போகிறேன்னா, இப்போ ஒரு பைக்கோட லோனா நான் இப்போ ஒரு 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ எடுக்க போகிறேன். லாங் டர்ம் எடுக்கும்போது இப்போது நம்ம பிஎம்ஐ கட்டும்போது, அதாவது கரெக்டான டைமில் எல்லாமே கட்டும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓகே அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் நம்ம இஎம்ஐஸை கரெக்டாக கட்டும்போது நம்மளோட சிபில் ஸ்கோர் நமக்கே தெரியாமல் நிறைய பெனிஃபிட்டை நமக்கு தரும். ஏன் சொன்னால், இவ்வளோ லாங் டேர்ம் எடுத்தும் நீங்கள் கரெக்டான பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணும்போது அந்த சிபில் ஸ்கோரில் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை யாரும் மறக்காதீங்க. அதுக்குன்ட்டு எல்லாருமே இந்த மொபைலுக்கெல்லாம் நீங்கள் லாங் டேர்ம் பண்ணாதீங்க. அதாவது பெரிய பெரிய வெஹிக்கல்ஸோ இல்லை பர்சனல் லோன்ஸோ ஹோம் லோன்ஸோ இந்த மாதிரி சொல்கிற விஷயத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 9வது விஷயம் என்னென்னா, நான் இன்க்ரீஸ் யுவர் கிரெடிட் லிமிட்டட். அதாவது இப்போ நான் ஒரு 30,000 லிமிட் உள்ள கார்டை வாங்கிட்டு ஓகே நான் அதை நல்லா பெனிஃபிட் பண்ணும்போது அவங்க கரெக்டாக ஒரு ஏஜென்சி கால் பண்ணுவாங்க. ஸோ சார் நீங்கள் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, பக்காவாக கிரெடிட்டிவ் சிபில் ஸ்கோர் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, அதனால் உங்களோட கார்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ 30 நாங்கள் 60க்கு அப்டேட் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு கண்ண முடித்தனமாக யோசிக்காதீங்க. ஸோ என்னடா இது அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது நீங்கள் கரெக்டான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கிரெடிட் லிமிட் அதிகமாக உங்களோட ஏன் சொன்னால் இதை பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் மூலிமா உங்களோட சிபில் ஸ்கோர் ஒரு 900 ரீச் பண்ண, ஒரு 800 900 ரீச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ கிரெடிட்டோட லிமிட் வேணால் ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் 1 lakh வரைக்கும் யூஸ் பண்ணிடலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இஎம்ஐஸ் பே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ 10வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு அண்டு இஎம்ஐஸ் கார்டு, ஃபைனான்ஸ் கார்டு ஓகேங்களா, இந்த மேபி எக்ஸட்ரா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ஆன்லைன் ஓகேங்களா, ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் ஒன்று இருக்கும். அது இந்த சின்ன மொபைல்ஸோ இல்லை டிவி இந்த ஆக்சசரிஸ் எடுக்கும்போது நீங்கள் அதை கவனமாக எடுங்க. எல்லாமே நீங்கள் இஎம்ஐஸில் போடாங்க. ஏன்னா லாங் டேர்மாக இஎம்ஐஸில் போட்டால் தான் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட் டைமில் இருக்க மாதிரி 1 year 6 months 3 months இந்த மாதிரி சின்ன அதாவது 10,000 ஆப்ஜெக்ட் 30,000 ஆப்ஜெக்ட், ஏன் ஈவன் ஐஃபோனை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொபைல்ஸை சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பை பண்ணும்போது இஎம்ஐ எடுக்கும்போது அது அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் தராது. ஆனால் நீங்கள் இதே ஒரு பைக்கோ இல்லை லோனோ அண்ட் உங்களுக்கு தேவையான பர்சனல் லோன்ஸை எடுக்கும்போது நிறைய பெனிஃபிட் தரும். ஏன்னா இந்த மாதிரி சின்னதாக நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் ஆகும் நிறைய வாய்ப்புக்கு. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அந்த கார்டை வந்து மிஸ்மேட்ச் ஆகலாம். ஏன்னா நான் 2ஆம் தேதி கட்டணும் 3ஆம் தேதி கட்டிட்டேன் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெரிய லோன்ஸை நீங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயம் தான் அதை வாங்கிப்பீங்க. அதனால தான் நீங்கள் உங்களோட ஓன் பிரச்சனைக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுக்காகவும் இந்த கார்டை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 700 800க்குள்ளே வரும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஓகே அர்ஜென்ட்டு எனக்கு
நான் கட்டிடுவேன் கரெக்டாக அப்படின்னு ஃப்ரெண்ட் நம்ம சொல்லும் போது நம்ம நம்பிக்கையில் கொடுத்துருவோம். ஆனால் ஒரு 2-3 மாதம் லேட்டாக டியூ கட்டிட்டாலோ முடிஞ்சு போச்சு, உங்கள் ஸ்கோர் அப்டேட் ஆகினாரு. அப்போ இவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு லோன் எடுக்க போகிற ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்போ நான் வீடு கட்ட போகிறேன், இப்போ எனக்கு ஒரு பர்சனல் லோன் ஹோமிங் லோன் வேணும், அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா இப்போ எப்படி இருக்கும்? ஒரு 2 மந்த்ஸ் டிலே கட்டதால் இப்போ உங்கள் ஃப்யூச்சருக்கு நிறைய வாய்ப்பு ஆபத்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன், இந்த கிரெடிட் கார்ட்ஸு அந்த சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி இந்த 10 வழிகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த சில விஷயத்த நீங்கள் அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் கண்டென்ட் தான். ஸோ இதை பண்ணியே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சது இல்லாமல் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் உங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் டெக் ப்ளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் கண்டென்ட்டை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணணும் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணது இல்லாமல் இன்ஸ்டா பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாவில் லிங்க் கொடுப்பேன். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி சிபில் ஸ்கோரை ஓகே நீங்கள் எதாவது பிரச்சனை மாட்டிருந்தா கூட கவலை இல்லை. ஏன்னா இது கீழே லிங்க்கில் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி சால்வ் எப்படி ஹவு டு ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஃபார்ம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லவ் யூ கைஸ், பை பை. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.